Initialization. The process of assigning values to the structure members is called initializing the structure. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணோம்னா அதுதான் ஸ்ட்ரக்சர் இனிஷியலைசேஷன். இதை நம்ம நார்மலா வேரியபிள் எப்படி இனிஷியலைஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஈக்குவல் டு சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்தே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் கொடுத்துருப்போம். என்ன ஆர்டர்ல அந்த மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டர்ல தான் வேல்யூஸும் அசைன் பண்ணணும். இனிஷியலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்ட்ரக்ட்ங்கிறது கீவேர்ட், புக்ஸ்ங்கிறது அந்த ஸ்ட்ரக்சரோட நேம். அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டைட்டில், ஆத்தர், பேஜஸ், தென் பிரைஸ். தென் ரைட் கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அதுல புக் 1 புக் 2 அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் இந்த புக்ஸ்ங்கிற ஸ்ட்ரக்சருக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலா எப்படி வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போ புக் 1 புக் 2ங்கிறது தான் வேரியபிள் நேம். ஸோ அந்த நேம் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் லெஃப்ட் சைடில். அப்போ புக் 1ங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கணும். தென் இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற அதே ஆர்டர்ல வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ கர்லி பிரேசிஸ் உள்ள நம்ம எத்தனை வேல்யூஸ் வேணுமோ வரிசையா இனிஷியலைஸ் பண்ணிட்டு கர்லி பிரேசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசிஸ் உள்ள ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது அந்த ஸ்ட்ரக்சர்ல மெம்பர் பார்த்தீங்கன்னா டைட்டில். அப்போ புக்கோட டைட்டில் தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்ட்ரிங், அதனால என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். தென் நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி கமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தர் நேம். ஸோ அப்போ ஏதோ ஒரு நேம் தான் வரப்போகுது, அதுவும் ஸ்ட்ரிங் தான். அப்போ டபுள் கோட்ஸ்குள்ள அந்த ஆத்தரோட நேம் கொடுத்துக்கலாம். நான் அஜய்னு கொடுத்துருக்கேன். தென் ஒரு கமா. தென் தேர்ட் மெம்பர் வந்து பேஜஸ். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் கொடுக்கணும், அது இன்டீஜர் நம்பர் தான். நான் 800 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஒரு கமா. தென் ப்ரைஸ் கொடுக்கணும், அது ஃப்ளோட் வேல்யூ. நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் 500ன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் இருந்தது. ஸோ இனிஷியலைஸ் பண்ணும்போது 4 வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். மெம்பர்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்கோ ஸ்ட்ரக்சருக்குள்ள அதே ஆர்டர்ல தான் வேல்யூஸும் இனிஷியலைஸ் பண்ணணும். இப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா புக் 1 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ல டைட்டில்ல போயிட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கிறது ஸ்டோர் ஆகும். புக் 1ஓட ஆத்தர் வந்து அஜய், புக் 1ஓட பேஜஸ் வந்து 800, புக் 1ஓட பிரைஸ் வந்து 500. இப்படிதான் வேல்யூஸ் போய் இனிஷியலைஸ் ஆகும்.